கடந்த ஓரிரு தினங்களாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் கோடை மழை பெய்து வருகிறது. இதனால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து மண் குளிர்ந்தது. மாவட்டம் வாணியம்பாடி, கொடையாஞ்சி, வளையாம்பட்டு, கிரிசமுத்திரம், உதயேந்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பலத்த மழை பெய்தது. மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல், காற்றுடன் கூடிய மிதமான மழை 1 மணி நேரம் கொட்டி தீர்த்தது. சின்னச்சேலம், மூங்கில்பாடி, அமேகரம், மாமந்தூர், நைனார்பாளையம், பெத்தானூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கோடை மழை கொட்டியதால் தெருக்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கடும் வெப்பம் இருந்து வந்த நிலையில் இந்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், திருச்செங்கோடு, நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்றிரவு திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது. நாமகிரிப்பேட்டை, ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் சில இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பலத்த காற்று வீசியதால் சாலையில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் பெரிதும் சிரமமடைந்தனர். திண்டுக்கல்லில் கடந்த சில மாதங்களாகவே 100 டிகிரிக்கு மேல் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டது. இந்நிலையில் வானில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக திண்டுக்கல் நகர்ப்புற பகுதிகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள தாடிக்கொம்பு, வேடச்சந்தூர், எரியோடு, செம்பட்டி, சின்னாளப்பட்டி ஆகிய பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு பகுதியில் காற்று சந்திக்கும் பகுதி நிலவுவதால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.